வணக்கம். அதாவது ராமநாதபுரம் அருகே உள்ள கண்மாய் கால்வாய் பகுதியில கருவேலங்காட்டுக்குள்ள பெண் சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. யார் இந்த பெண், எவ்வாறு நடந்தது என்பது குறித்து முதற்கட்ட விசாரணையை போலீசார் துவங்கியுள்ளனர். ராமநாதபுரம் அருகே உள்ள பேராவூர் கண்மாய் கருவேலங்காட்டு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கால்வாய் பகுதியில சடலம் ஒன்று மிதப்பதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலை தொடர்ந்து ராமநாதபுரம் போலீசார் டிஎஸ்பி தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று பார்த்தபோது பெண் சடலம் ஒன்று தண்ணீரில் மிதப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். இந்த நிலையில உடனடியாக தடயவியல் துறை, மருத்துவத்துறை உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அந்த பெண் சடலத்தை நீண்ட நேரம் போராடி, குறிப்பாக அந்த பகுதியில் கடுமையான முள்பகுதி கருவேலங்காடு என்பதால் மீட்பதில் சிரமம் ஏற்பட்டது. பின்னர் அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் உதவியோடு நீண்ட நேரத்துக்கு பிறகு அந்த பெண்ணுடைய சடலத்தை மீட்டனர். குறிப்பாக அந்த சடலம் 10 நாட்களுக்கு முன்பே இறந்திருக்கலாம் என கூறப்படுகிறது. மீட்ட உடலை தற்போது ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்து போலீசார் தீவிர விசாரணை இறங்கி இருக்கின்றனர். கருவேலங்காட்டு பகுதியில் பெண்ணின் சடலம் இறந்து அழுகிய நிலையில் மீட்கப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனை பார்ப்பதற்காக அந்த பகுதியில் சென்ற தேசிய நெடுஞ்சாலையில் சென்ற பொதுமக்கள் அனைவரும் ஒன்று கூடி அதை வேடிக்கை பார்த்த வண்ணமாக இருந்தனர். தற்போது இந்த சம்பவம் ராமநாதபுரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த பெண் யார் என்பது குறித்தும் இந்த முழு விவரமானது தெரிய வரவில்லை.